இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். அன்பின் உள்ளங்களே, இந்த பலி மூலமாக உங்கள் அனைவரது இல்லங்களுக்கும் வருவதை நினைத்து ரொம்பவும் சந்தோஷம் அடைகின்றேன். இன்றைய நாள் ஒரு புதிய நாள். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆசிரின் நாளாகும். இந்த ஆசிரின் நாளை ஆண்டவர் கொடுத்தமைக்கு நன்றியாக இந்த பலிதனை ஏறெடுத்து நிற்போம். அத்தோடு இன்றைய நாளிலே யாரெல்லாம் உங்களது திருமண ஆண்டை நினைத்து கொண்டாடுகிறீர்களோ, யாரெல்லாம் உங்களது பிறந்த தினத்தை கொண்டாடுகிறீர்களோ, உங்கள் அத்தனை பேர் மீதும் ஆண்டவரது கிருபை நிறைவாக இறங்குவதாக. மேலுமாக அன்பின் உள்ளங்களே, இன்றைய நாளிலே விசேஷித்த விதமாக மரித்து போன ஜெசி சார்ல்ஸுக்கு இறைவன் தாமே நித்திய இளைப்பாற்றியை தந்தருள வேண்டும் என்றும், விசேஷித்த விதமாக இன்றைய நாள் இந்த பலி மூலமாக நாமும் ஒன்றாக இணைந்து ஜெபித்து நிற்போம். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி செபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். ஜெபிப்போமாக. அப்பா தகப்பனே, எங்களை ஆளுகை செய்கின்ற ஆண்டவரே, நிறைவாக எங்களை ஆசீர்வதிப்பீராக. இது நாள் வரை எங்களுக்கு கொடுத்திருக்கும் ஆசீர் அத்தனைக்கும் நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். இனி வரக்கூடிய நாட்களிலும் உம்முடைய கிருபையினால் எங்களை நிறைத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் கிளையாத்தில் குடியிருந்த திஸ்பே ஊரை சார்ந்த எலியா ஆகாபு அரசனிடம், நான் பணியும் இஸ்ராயலின் கடவுளான வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, என் வாக்கினால் அன்றி வரும் ஆண்டுகளில் பனியோ மழையோ பெய்யாது என்றார். பின்னர் ஆண்டவரின் வாக்கு எலியாவுக்கு வந்தது, இங்கிருந்து ஓடிவிடு, கிழக்கு முகமாக போய் யோர்தானுக்கு அப்பால் உள்ள கெரீத்து ஓடை அருகில் ஒளிந்து கொள், அந்த ஓடையில் தண்ணீர் குடித்துக்கொள், அங்கே உனக்கு உணவளிக்குமாறு காகங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். அவ்வாறே அவர் போய் ஆண்டவரது வாக்கின்படி செய்தார். அவர் சென்று யோர்தானுக்கு அப்பால் இருந்த கெரீத்து ஓடை அருகில் தங்கியிருந்தார். காகங்கள் காலையிலும் மாலையிலும் அப்பமும் இறைச்சியும் அவருக்கு கொண்டு வந்தன. ஓடையில் தண்ணீர் குடித்து கொண்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன், எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். அவரும் கால்கள் இடராதபடி பார்த்து கொள்வார்.
உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ இஸ்ராயலை காக்கின்றவர் கண்ணயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். ஆண்டவரே உம்மை காக்கின்றார், அவரும் வலப்பக்கத்தில் உள்ளார். அவரே உமக்கு நிழல் ஆவார். பகலில் கதிரவன் உம்மை தாக்காது, இரவில் நிலவும் உம்மை தீண்டாது. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். ஆண்டவர் உம்மை எல்லா தீமையினின்றும் பாதுகாப்பார். அவரும் உயிரை காத்திடுவார். நீர் போகும் போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். விண்ணிலே தேவன் நீரே, மண்ணிலே ராஜன் நீரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலை நாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் போது நீங்கள் பேறு பெற்றவர்களை மகிழ்ந்து பேறு வகை கொள்ளுங்கள். ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இவ்வாறே உங்களுக்கு முன்னிருந்த இறைவாக்கினர்களையும் அவர்கள் துன்புறுத்தினார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். படைச்சவனுக்கு படி அளக்க தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான வாக்கு அதை நாம கேட்டிருக்கிறோம். மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான் அப்படின்னு கூட சில பேர் சொல்லிக்கிறது உண்டு. உண்மைதான். அதாவது நாம எப்படி வாழணும், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும், நம்முடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டம் என்ன அப்படி என்பதெல்லாம் நாம முடிவு செய்வது கிடையாது. தாயின் வயிற்றுல நம்ம கருவாக உருவாவதற்கு முன்னமே, இன்னும் சொல்ல போனா நம்முடைய அம்மா அப்பா 2 பேருமே அவர்கள் திருமணம் ஆவதற்கு முன்னாடியே நாம தான் அவர்களுக்கு பிள்ளையாக பிறக்க போகிறோம் அப்படி என்பதை முடிவு செய்தது அந்த தெய்வம். அந்த தெய்வத்துக்கு நம்முடைய வாழ்க்கை வழிநடத்த நல்லபடியாக தெரியும். ஆகவே இன்னைக்கு பாருங்க, முதலாவது வாசகத்துல எலியா, இந்த எலியாவை ஆண்டவர் சொல்றாரு, ஒரு இடத்துக்கு போ, இந்த இடத்துக்கு போ. அப்போ அந்த இடத்துக்கு போனா அங்க எந்த விதமான சாப்பாட்டு வசதிகளும் கிடையாது. அது எலியாவுக்கு நன்றாக தெரியும். ஆனா அவர் என்ன பண்றாரு, ஆண்டவர் சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி புறப்பட்டு போறாரு. அப்படி புறப்பட்டு போற வேளையிலே ஆண்டவர் சொல்றாரு, நீ அங்க போனா உனக்கான சாப்பாட்டுக்கான ஏற்பாடெல்லாம் நான் பண்ணிட்டேன். அங்க ஒரு காகம் உனக்கு சாப்பாடு காலையிலையும் மாலையிலையும் கொண்டு வந்து கொடுக்கும். ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி அவர் போனாரு. அவர்
வயிறார நிறையும்படிக்கு அங்கே இருந்த நாட்கள் பூராக ஆண்டவர் அவருக்கு உணவளித்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சில காரியங்களை கட்டளை இடுகின்ற பொழுது, இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கட்டளை இடுகின்ற பொழுது, நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் அவை எல்லாம் சில நேரத்தில் கடினமாக இருக்கும். இப்போ கூட நீங்கள் கடந்து செல்லுகின்ற பாதையில் எத்தனையோ கரடு முரடான காரியங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச காரியங்கள் கைகூடாமல் இருக்கலாம். நீங்கள் நினச்சிங்க அந்த பிஸ்னஸ் நல்லபடியாக முன்னுக்கு வரும் அப்படின்னு சொல்லி, ஆனால் நீங்கள் ரியாலிட்டியில் பார்க்கறது என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுக்கான தொய்வு நிலை அல்லது ஃபெயிலியர். நீங்கள் ஒரு அடி முன்னுக்கு எடுத்து வச்சா 2 அடி பின்னுக்கு வந்துடுறீங்க. என்ன இது, எல்லாம் கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அன்னைக்கு எலியாவினுடைய மனநிலை அப்படித்தான் இருந்தது. ஆண்டவர் இந்த இடத்துக்கு போக சொல்கிறாரு, அங்கே எனக்கு சாப்பாட்டுக்கான வழியே இல்லையே அப்படின்னு தான் அவருடைய மனசு ஆரம்பத்தில் சிந்திச்சிருக்கும், யோசிச்சிருக்கும். ஆனால் ஆண்டவர் தானே அனுப்புகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனார். அவருடைய வயிறு நிரம்பும்படியாக ஆண்டவர் அனுப்பிய நாளில் இருந்து அவர் திருப்பி கூட்டி வர்ற நாள் வரைக்கும் அவர் நிறைச்சிக்கிட்டே இருந்தார். அதுபோல தான் உங்கள் பிஸ்னஸ் என்னதான் சரிவை கண்டாலும் கூட ஆண்டவருக்கான ஒரு திட்டம் இருக்குது. திட்டம் உங்கள் மத்தியில் நிச்சயமாக நிறைவேறும். இன்னைக்கு வேணா உங்கள் பிஸ்னஸ் சரிஞ்ச நிலையில் இருக்கலாம், ஆனால் இதே நிலையில் நீங்கள் இருக்க போவது கிடையாது. உங்களுக்கான உயர்வாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். இப்படித்தான் ஒவ்வொரு நிலையிலும், படிப்பாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், அல்லது உடல்ல நீங்க இப்ப வரைக்கும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வியாதியின் நிலையாக இருக்கட்டும், இவற்றுக்கெல்லாம் முடிவு உண்டு. ஆகவே நீங்க என்ன தெரியுமா பண்ணிக்கணும், ஆண்டவர் மீது வைத்து இருக்கக்கூடிய நம்பிக்கையை மாத்திரம் இழந்துராதீங்க. நம்பினால் மாட்சியை காண்பீர்கள். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனிதுழைப்பின் பயனுமாக இந்த அப்பத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வெளிக்கும் அப்பமாக மாறும். உறைவன் என்றென்று வாழ்த்து பெறுவார். பறித்து வந்து உன் பொன்னொளி பீடத்தில் கூவி. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகிய இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வெளிக்கும் பானமாக மாறும். உறைவன் என்றென்று வாழ்த்து பெறுவாராக. Wash away from my iniquities, cleanse me from all my sins. சகோதர சகோதரிகளை, பிள்ளைகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்புக்கு ஊற்றாகிய தகப்பனை ஒப்புக் கொடுக்கின்ற பலி வழியாகும் எங்கள் வாழ்வின் மீது நுரையாசிரை பொழிந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரே மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் கன்னிமரியிடமிருந்து உடல் எடுத்து மனிதனானார். சாவை வென்று உயிர் புண்ணென விளங்க செய்தார். ஆகவே வான தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், மூவுலக இறைவனம் ஆண்டவர். வானமும் வையமும் யாவுமுன் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர்.
உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். வாரு, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது, எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது, எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என உங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை, எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களது ஆயர் ஜோசப் மற்றும் தாமஸ், உம்முடைய திரு அவை எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிமிக்க உன் திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதராகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களே, தெய்வீக பிரசன்னம் இங்கே. நம்முடைய தேவைகளை நம்பிக்கையோடு சமர்ப்பிப்போம். அந்த வகையில் முதலில் இன்றைய நாளுக்கான தேவை. இந்த வாரத்திற்கான தேவை. இந்த மாதத்திற்கான தேவை. இந்த வருஷத்திற்கான தேவை. அத்தோடு 3 விசேட தேவைகள். உள்ளத்தினால் அத்தனை தேவைகளையும் ஒட்டுமொத்தமாக நம்முடைய 7 தேவைகளையும் சமர்ப்பித்து இருக்கிறோம். நல்ல தெய்வம் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கையின் வைராக்கியத்தில் வாருங்கள், அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல தந்தையே, தூய ஆவியின் நட்சிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் உமதே. தூய ஆவியின் நட்சிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் உமதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளும் வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக.
நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரேன். எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கம் ஆயிரும் ஆயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கம் ஆயிரும் ஆயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும் அளித்தருளும். இதோ இறைவனின் சம்மரி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்று நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. ஜெபிப்போமாக. அப்பா தகப்பனே, ஒரு புதிய நாளிலே எங்கள் அத்தனை பேரையும் வாழுவதற்காக அழைத்த உம்முடைய கிருபையை நினைத்து நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். இந்த பலி மூலமாக நாங்கள் ஏறெடுத்த 7 தேவைகளையும் நிச்சயமாக எங்களுக்கு நிறைவேற்றி தருவீர் என்கின்ற வைராக்கியம் எங்களது மனங்களில் உண்டு அப்பா. மேலும் தகப்பனை, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்துக்கள், விபத்துக்கள், தீமைகள், துன்பங்கள், அவமானங்கள், அவதூறுகள், துப்பாக்கிச் சூடுகள், குண்டுவெடிப்புகள், உடல் உள நோய் நொடிகள், வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள், பிசாசின் பொல்லாத கட்டுக்கள், போதை பழக்கத்தின் அடிமை தொலைகள், சகலவற்றில் இருந்தும் நீர்தாமே தப்புவித்து காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே, ஆண்டவரது கிருபையோடு மகிழ்ந்திருப்போம். இன்று மாத்திரம் அல்ல, எந்நாளும் மகிழ்ந்திருப்போம். May God bless you. Take care and see you all tomorrow.